ஒருவர் 6000 ஒரு வங்கியில் செலுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் 7500 பெற்றார் எனில் வட்டி விதத்தை காண்க. வட்டி விதம் 6 தான் கேட்கறாங்க. அசல் வந்து என்னது 6000 எழுதிங்க. சரிங்களா? அதான் அமௌண்ட், அதை அவன் கையில வச்சிருக்கான், அதுதான் வங்கியில செலுத்திருக்கான். அப்போ பி வந்து என்னது 6000 எழுதிட்டோம். என் என்ன கொடுத்துறாங்க 5 ஆண்டுகள் கொடுத்துறாங்க. அப்போ 5 அப்படி எழுதிங்க. ஆர் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டி விதம் டிவைடட் பை 100 எழுதிங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் என்ன இங்க எழுதணும். இப்போ பாத்தீங்கன்னா 6000 வங்கியில செலுத்தி 5 வருஷம் கழிச்சு 7500 ரூபாய் அவன் வாங்கிருக்கான் கையில. அப்ப எவ்வளவு அதிகமா வாங்கிக்கிறான் அதான் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? 7500 வந்து 6000 கழிச்சிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு 1500 ரூபாய், அதான் இன்ட்ரெஸ்ட். அப்போ 1500. சரிங்களா? ஆரோட வேலை தான் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதையும் கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? இங்க என்ன இருக்குது 1500 இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டோம். இங்க 60 தான் இருக்குது. 6000த்துல 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம், 60 இருக்குது. சரிங்களா? சரி, இந்த 60 இந்த பக்கம் எட்டுவாங்க, வகுத்தல் 1000 60 எட்டு வந்துட்டோம். அடுத்தது 5 இருக்குது, அதையும் எட்டுவாங்க. 5 ஈக்குவல் டு 60 5 ரெண்டு இங்கே எட்டுட்டோம். மீதி என்ன இருக்குது 6 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 150 5 கேன்சல் பண்ணலாம். 4 5 5 இங்க என்ன வரும் 3 5 15 ஒரு ஜீரோ இருக்குது சேர்த்துங்க. சரிங்களா? 6 30 தான் இருக்குது. 4 6 6 5 30. சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது 5%. என்ன ஆன்சரு? சி ஆன்சர். ஓகேங்களா?